கடைசியில் அந்த பிடிடிஹெச்எஸ் வந்து வெளியில நின்றுக்கிட்டு ஐடி கார்டு போட்டு வந்திருக்கானா, டை ஒழுங்கா கட்டிக்கிட்டு வந்திருக்கானா, முடி வெட்டிக்கிட்டு இருக்கானா, ஷூ போட்டுக்கிட்டு இருக்கானா, இதை பாக்குறாங்க. அப்கோர்ஸ் நன்னடத்தையை கொண்டு வரவங்க அது பிடி டீச்சர்ஸ். ஏன்னா அவங்க ஒழுக்கமா இருந்ததுனால தான் அவங்க பிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். அவங்க நன்னடத்தையை கொண்டு வரவங்க. அந்த நன்னடத்தையை கொண்டு வர அவங்க இந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொசைட்டி நாளைக்கு நல்ல சொசைட்டியா கொண்டு வரலாம். இது பெண்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தற்காப்பு வேணும், தற்காப்பு கத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றோமோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், பாதுகாக்கிறத கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி, நீ ஒரு பெண்ணை இப்படி பார்க்க கூடாதுன்றத குழந்தையில இருந்து ஒரு ஆணுக்கு நம்ம கத்துக் கொடுக்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்பவுமே வந்து ஒரு பழமொழி சொல்லியே இது சொல்லுவாங்க, வேலி மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வேலி விழுந்தாலும் சேலைக்கு தான் வந்து பாதிப்பு. அதனால பொண்ணு நீதான் கரெக்டா இருக்கணும், நீதான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா கொஞ்சம் காலம் மாறிட்டு வருது. பையன்களுக்கும் வந்து இந்த இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி வீட்டு வேலை செய்யறத வந்து பையனும் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, இது இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் மாம்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்லி தராங்க. இதை ஆரம்பிச்சா ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.